என் இனிய அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். பொய் காதல் இதில் மெய் தீண்டல் தகுமோ நாவல் பகுதி 12. வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம். தோழிகை அறையில் இருந்து வெளியே சென்று ஒரு 5 நிமிடம் கூட ஆகி இருக்கவில்லை. சிற்பியின் விழிகள் அவள் வரவை காத்து அறை வாசலில் தவம் கிடந்தது. ஏனென்று தெரியவில்லை. இப்போது அவள் அருகில் இல்லாமல் ஒரு நொடியை கடத்துவது கூட சிற்பிக்கு சிரமமாக இருக்கிறது. அதோ தூரிகை பதறி அடித்துக் கொண்டு அறைக்குள் ஓடி வருகிறாள். அறைக்குள் வந்தவள் கதவை சாத்தி தாழிட முயல்கிறாள். ஆனால் பதற்றத்தில் அவள் தாழிடும் போது தாழ் கூட சரியாக விழவில்லை. ஐயோ என்றவள் கதவை அப்படியே விட்டுவிட்டு ஓடி வந்து அதே வேகத்தில் அவனது போர்வைக்குள் புகுந்து அவனை இறுக்கமாக கட்டி அணைத்து படுத்துக் கொண்டாள். என்ன நடக்கிறது அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை. ஹரி வரான், ரொம்ப கோபமா வரான், ஏதாவது பண்ணிடுவான், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் இப்படி படுத்துப்பேன்னு அவன் கனவுலையும் நினைக்க மாட்டான். நான் ஈஸியா தப்பிச்சிடுவேன். என் ஐடியா எப்படி? குரலை தாழ்த்தி அவள் கூற அறைக்குள் கோபமாக நுழைந்தான் ஹரி. ஏய் தூரிகை, எங்கடி போன என்று கேட்டான். அவள் ஆடாமல் அசையாமல் வேறு ஒருவர் போர்வைக்குள் இருப்பது அறியாமல் இருக்க சிற்பியை இன்னும் இறுக்கமாக கட்டி கொண்டு படுத்துக் கொண்டாள். அவனுக்கு எந்த உணர்ச்சியும் இல்லை என்று அவளுக்கு தெரியும் அல்லவா? ஆனால் தூரிகை அவன் உடலோடு ஒட்டி கிடக்கும் போது இடையிடையே அவள் உடலின் சூட்டை சிற்பி உணர்ந்தான். அது அவனுக்கு பிடித்திருந்தது. அவளை அப்படியே வாரி அணைக்க வேண்டும், அவளோடு ஒன்றாக வேண்டும் என்று அவன் மனதில் ஒரு ஆசையும் உதயமானது. அஞ்சலியை காதலிக்கும் போது அவள் உடல் மீது ஏற்படாத ஒரு மோகமும் ஈர்ப்பும் இவள் உடல் மீது தனக்கு ஏன் ஏற்படுகிறது? அவனுக்கு புரியவில்லை. டேய் முட்டாள், அஞ்சலி உன் காதலி, ஆனா தூரிகை உனக்கு மனைவி. அவ உடம்பு மேலேயும் உனக்கு உரிமை இருக்குன்னு உன் மனசு நம்புது. அதனாலதான் அவளை தொட துடிக்குது. அவன் உள்ளிருந்து யாரோ கூறுவது போல் அவனுக்கு தோன்றியது. அறை முழுவதும் தூரிகையை தேடிய ஹரி அவளை காணாது ஏமாற்றத்தோடு திரும்பி சென்றான். அவன் சென்று விட்டான் என்று உறுதிப்படுத்திய பிறகுதான் மெதுவாக தலையை வெளியே நீட்டினாள் தூரிகை. சாரி, உங்க பெட்ல உட்கார கூட எனக்கு அனுமதி இல்ல. ஆனா ஹரி கிட்ட இருந்து தப்பிக்க எனக்கு வேற வழி தெரியல. உங்களுக்கு தான் உணர்ச்சிகள் இல்லையே, தப்பா எடுத்துக்கவும் மாட்டீங்கன்னு தெரியும். ஓகே, தேங்க்யூ என்றவள் போர்வைக்குள்ளிருந்து வெளியே வந்து விட்டாள். கதவை சாத்தி தாழிட்டு விட்டு அவன் அருகில் வந்து அமர்ந்தவள் போர்வையை அகற்றிவிட்டு அவனுக்கு தைலம் போட ஆரம்பித்த போது அவள் கரம்பட்ட இடமெல்லாம் ஏதோ ஒரு சுகத்தை அவன் உடல் உணர்ந்தது. தன் உடல் உணர்ச்சிகளை உணர ஆரம்பித்து விட்டது என்று சிற்பிக்கு புரிந்தது. அவள் கரம் அவன் உடலில் சில இடங்களில் படும்போது அவன் லேசாக அசைவதை கண்டு தூரிகை திடுக்கிட்டாள். இவருக்கு உணர்ச்சி இருக்கா? இவரையா கட்டி பிடிச்சு படுத்துக்கிட்டேன். அவளுக்கு தூக்கி வாரி போட்டது. இப்போது அவன் உடலை ஸ்பரிசித்த போது அவள் கரம் நடுங்கியது. அதை கண்ட சிற்பி தனக்கு உணர்ச்சிகள் இருக்கிறது என்று அவளுக்கும் புரிந்துவிட்டது என்று அறிந்தான். இப்போது அவளால் அவன் விழிகளை பார்க்க முடியவில்லை. ஏதோ பெரிய தவறு செய்தவள் போல் தலையை குனிந்தபடியே தைலத்தை வேகமாக போட்டு முடித்தாள். அவனது கை கால்களை அசைக்கும் போது கூட அவள் கை நடுங்கியது. இன்றும் தன் கையை அவன் இறுக பற்றி கொள்வான் என்று அவள் எதிர்பார்த்தாள். ஆனால் அப்படி எதுவும் நடக்கவில்லை. அவனுக்கு செய்ய வேண்டிய அனைத்து பணிவிடைகளையும் செய்யும் போது தவறி கூட அவன் விழிகளை அவள் பார்க்கவில்லை. அது கூட அவனுக்கு பிடித்திருந்தது. அனைத்தையும் முடித்தவள் போர்வையை எடுத்து அவனுக்கு போர்த்தி விடும் போது கூட அவன் கரம் தன் கரத்தை பிடித்துக் கொள்ளாதா என்று ஏங்கினாள். ஏன் தன் மனம் இப்படி அலைபாய்கிறது என்ற சிந்தனையோடு வந்து சோஃபாவில் படுத்துக் கொண்டாள். அவனை இறுக்கமாக கட்டி அணைத்து படுத்திருந்த அந்த தருணத்தை நினைத்த போது அவள் உடல் நடுங்கியது. ஆனால் அந்த நடுக்கத்தையும் தாண்டி அவள் உடல் சிலிர்த்து கொண்டது. விழிகளை மூடியவள் சட்டென்று உறங்கியும் போனாள். 2 நாட்கள் ஹரியின் தொல்லை எதுவும் இருக்கவில்லை. ஆனால் இந்த 2 நாட்களும் சிற்பியிடம் மிக பெரிய மாற்றங்கள் உருவாகி கொண்டிருந்தது. அதை தூரிகையால் உணர முடிந்தது. அவன் உடலை ஸ்பரிசிக்கும் போது அவள் கரம் நடுங்குகிறது. அவன் விழிகளும் உடலும் அதை ரசிக்கிறது. அதை உணர்ந்த போது அவளுள் ஏதோ ஒரு ரசாயன மாற்றம். என்று 3வது நாள் சிற்பிக்கு மதியம் தைலம் போட்டு விடும் போது அறைக்குள் கோபமாக நுழைந்த ஹரி கதவை சாத்தி தாழிட்டான். ஆடி போன தூரிகை நடுக்கத்தோடு எழுந்து நின்றாள். இன்னைக்கு உன்னை நான் தொடாம இங்க இருந்து போக மாட்டேன்டி. நீ எனக்கு வேணும். இவன் குணமான பிறகும் நீ என்னுடைய ஆசை நாயகியா என் கூட தான் இருக்கணும். எந்த உணர்ச்சி இல்லாம படுத்து கிடக்கிற இவனுக்கு சேவை பண்ற. அதே சேவையை எனக்கு பண்ணா என்ன, குறைஞ்சா போயிடுவ? அவள் அருகில் அவன் வர பயந்து போனவள் பின்னால் அடியெடுத்தாள். ஏய்
அங்கே நில்லுடி. நான் உன்னை தொட்டாலும் நீ இங்கிருந்து ஒரு அடி கூட அசையக்கூடாது. மீறி அசைஞ்ச இவனை கத்தியால கிழிச்சிடுவேன். பாக்கெட்டில் வைத்திருந்த பேனா கத்தியை வெளியே எடுத்தான். இவனுக்கு எந்த உணர்ச்சியும் இல்ல, அதனால இவனுக்கு வலிக்காது. ஆனா இவன் உடம்புல ஏற்படுற ஒவ்வொரு காயத்துக்கும் நீ இந்த வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் பதில் சொல்ல வேண்டியதா இருக்கும். இல்ல இல்ல, அவருக்கு உணர்ச்சி எல்லாம் இருக்கு. கத்தியால கிழிச்சா அவருக்கு வலிக்கும். அவர் எதுவும் பண்ணிட வேண்டாம். இவன் என் தம்பிடி. உன்னை விட இவன் மேல எனக்கு அக்கறை இருக்கு. இவனுக்கு உணர்ச்சியே இல்லாட்டி கூட இவனை காயப்படுத்த எனக்கும் விருப்பம் இல்லதான். ஆனா உன்னை என்னுடைய இஷ்டத்துக்கு அனுபவிக்க இப்ப இவன் எனக்கு ஒரு ஆயுதம். இந்த சான்ஸ நான் மிஸ் பண்ண மாட்டேன். அவன் கரம் தூரிகையை நோக்கி நீண்டது. அவள் ஒரு அடி பின்னால் எடுத்து வைக்க சிற்பியின் மார்பில் பேனா கத்தியை வைத்து அழுத்தினான் ஹரி. தூரிகையின் விழிகள் சிற்பியின் விழிகளை பார்த்தது. அதில் வேதனையின் கோடுகளை கண்டவள், பிளீஸ், நான் சொன்னேனே, அவருக்கு உணர்ச்சி இருக்கு, அவருக்கு வலிக்கும், அவர் எதுவும் பண்ணிடாத. தூரிகை கூறும்போது அவள் விழிகள் கசிந்தன. தெரியுதுல, அப்பாடாம அசையாம நில்லுடி. ஒரு விஷம புன்னகையை உதிர்த்தவனின் கரம் அவள் மார்பை நோக்கி நீண்டது. விழிகளை இறுக்கமாக மூடிக்கொண்ட தூரிகை சிற்பி என்று கத்தியை விட்டாள். பின்னாலேயே ஆ என்று ஹரி கத்தும் சத்தம் தூரிகையின் செவியில் வந்து வீழ்ந்தது. தூரிகை விழிகளை திறந்து பார்த்தாள். சிற்பியின் வலுவான கரத்திற்குள் சிக்கி நொறுங்குகிறது ஹரியின் கரம். டேய், வலிக்குதுடா, சிற்பி விடுடா என்று ஹரி கத்த அவன் கரத்தை விடுவித்தவன் போடா வெளிய என்று கத்தினான். இடியென முழங்கிய அவனது குரலை கேட்டு ஹரியும் தூரிகையும் நடுங்கினர். சிற்பியின் கரம் மீண்டும் செயலிழந்து கீழே வீழ்ந்தது. ஏசியிலும் வேர்த்து போன ஹரி கதவை திறந்து கொண்டு ஒரே ஓட்டமாக ஓடிவிட்டான். தூரிகை ஓடி வந்து கதவை சாத்தி தாழிட்டு விட்டு திரும்ப கை கால்களை சிரமப்பட்டு அசைக்க முயல்கிறான் சிற்பி. அவன் முகத்தில் வலியின் கோடுகள். அதையும் மீறி தன் கையையும் காலையும் அவன் அசைக்க முயல்கிறான். அவள் பார்த்து கொண்டிருக்கும் போதே படுக்கையில் இருந்து மெல்ல எழுந்தவன் வலது காலை நீட்டி கீழே வைத்தான். அதை அங்கும் இங்கும் அசைத்த பின் இடது காலையும் எடுத்து கீழே வைத்தான். இரு கால்களையும் அங்கும் இங்கும் அசைத்தவன் மெதுவாக எழுந்து நின்றான். ஆனால் கீழே வீழ்ந்து விட்டான். தூரிகை ஓடி வந்து அவனை பிடிக்க முயல, தள்ளி நில்லு, கோபமாக கத்தினான். அவள் பயந்து விலகி நிற்க மெதுவாக எழுந்தவன் இப்போது நேராக நிமிர்ந்து நின்றான். இரு கைகளையும் வேகமாக அவன் சுழற்றவும் ஆரம்பித்தான். இப்போது அவனது கரங்களும் கால்களும் பழைய நிலைக்கு வந்துவிட்டது. அவன் விழிகள் கோபமாக தூரிகையை பார்த்தது. ஒருத்த தொட வந்தா இப்படிதான் பார்த்துட்டு நிப்பியா? காலை தூக்கி ஓங்கி ஒரு உதவிட வேண்டாம்? உன்னுடைய வீரமும் வீரவசனமும் படுக்கையில விழுந்து கிடக்கிற என்கிட்ட மட்டும்தானா? அவள் அருகில் வந்தவன், என்ன பாட்டு பாடுன? யாரா அந்த பையன்? நான் தான் அந்த பையனா? அப்புறம் ஏதோ ஒரு பாட்டு பாடுனியே. நானே, அது நானே. தொட வந்தவன்னு ஓங்கி ஒரு உதச்சிட்டு இந்த பாட்டை அவன் முன்னாடி பாட வேண்டியது தானே? அப்படி நீ பண்ணிருந்தா உன்னை தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடி இருப்பேன். அது இப்படி கை கால் விளங்காம படுத்து கிடக்கிறவங்க கிட்ட தானே உன் வீரத்தை காட்டுவ. சரி, அதையெல்லாம் விடு, இப்ப ஏன் முன்னாடி பாடு. அவள் நடுங்க ஆரம்பித்தாள். அவளை இழுத்து படுக்கையில் தள்ளிய சிற்பி, நீ சொன்ன மாதிரி என்ன குணமாக்குனது வைத்தியருடைய ட்ரீட்மெண்ட் இல்ல, உன்னுடைய ஷாக் ட்ரீட்மெண்ட் தான். எழ முயன்றவளின் கழுத்தை பிடித்தவன், என்ன குணமாக்குனது யார் தெரியுமா? உன்னுடைய இந்த உதடுகள். இந்த உதடுகள்ல இருந்து வெளியில வந்த என்ன கோபப்படுத்தின உன்னுடைய வார்த்தைகள். என்ன குணமாக்குன இந்த உதடுகளுக்கு நான் பரிசு கொடுக்க வேண்டாம்? கோரி முடிக்கவும் குனிந்து அழுத்தி அவள் உதட்டில் அவன் முத்தமிடவும் சரியாக இருந்தது. அவள் விழிகள் அதிர்ச்சியில் அகல விரிந்தன. அவள் கழுத்தை பிடித்திருந்த அவன் கரம் கழுத்தை மெல்ல வருடி கீழ் நோக்கி இறங்கியது. அவளது மாறாப்பின் மீது வந்து நின்ற அவன் கரம் அதை இறுக்கமாக பிடித்து ஒரு இழு இழுத்தது. ரவிக்கை கிழிந்து பின்னோடு முந்தானை அவன் கைக்கு வந்து விட்டது. அதை பிடித்து இழுத்து சேலையை உருவி எறிந்தவன், 2 கோடி வாங்கிட்டு தானே எனக்கு மனைவியா நடிக்க வந்த என்று கேட்டான். அவளால் பேச முடியவில்லை. கேட்டதுக்கு பதில் ஆம் என்று அவள் தலை அசைக்க, அப்ப நான் உனக்கு விவாகரத்து கொடுக்கிற வரைக்கும் முழுசா எனக்கு மனைவியாவே இரு என்றவன் அவளை வாரி எடுத்து அவள் உடல் முழுவதும் இதழ்களை பதித்தான். அவள் தைலம் போட்டு விட்ட போது சூடாகி போன அவனது உடல் அந்த சூட்டை தணிக்க அவளது உடலுக்காக ஏங்கி கிடந்தது. அப்படி ஒரு வாய்ப்பு உடனே அமைந்ததில் அவனுக்கு ஆனந்தம்தான். ஆசையாய் ஆவேசமாய் அவன் கரங்களும் இதழ்களும் அவள் மேனியில் மேய்ந்தது. அவன் இரும்பு கரத்தில் சிறைப்பட்ட அவள் உடலை மீட்க அவள் முயற்சித்தாளா என்ன? அவளுக்கு சந்தேகமே.
அவனது இந்த அத்துமீறலுக்கு அவள் உடலும் ஏங்கி இருந்ததா என்ன? அவளுக்கே புரியவில்லை. இன்னொருவளை நேசிப்பவன் அவளுக்கு சொந்தமாக போகிறான். அப்படி இருந்தும் இவனிடம் தன்னை முழுமையாக இழக்கப் போகிறோம் என்று அறிந்தும் அவள் ஏன் தடுக்கவில்லை? அவளுக்கு புரியவில்லை. இன்னொருவளை நேசிப்பவன், இன்னொருவளுக்கு சொந்தமாக போகிறவன். ஆனாலும் இப்போது இவன் என் கணவன் அல்லவா? அந்த உரிமை அவள் மனதிலும் இருக்கவே செய்கிறது. அவனது எந்த அத்துமீறல்களையும் அவள் தடுக்கவில்லை. அவன் கைப்பாவையாகி போனவள் அவனிடம் தன்னை முழுமையாக இழந்து அவன் உடலில் விழுந்து கிடந்தாள். அவளை முழுமையாக அடைந்தும் அவன் ஆசைகள் இன்னும் அடங்கவில்லை. அவளை அப்படியே புரட்டி படுக்கையில் போட்டவன், இனி உன்னுடைய ரூம் அது இதுதான், நீ இங்கதான் இருக்கணும். என்னுடைய மனைவின்ற இடத்துல நீ இருக்கிற வரைக்கும் இந்த ரூம்ல தான் நீ இருக்கணும். இனிமே நீ அந்த சோஃபால படுக்க கூடாது. இந்த மெத்தையும் நானும் தான் உனக்கு படுக்கை. பேசிக் கொண்டிருக்கும் போதே அவளது இதழ்களில் ஆசையாய் முத்தமிட்டான். அந்த முத்தம் மெல்ல அவள் உடல் முழுவதும் பதிய சொக்கி போனவளின் விழிகள் பாதி மூடிக்கொண்டன. அதிகாலை தூரிகையின் நெற்றியில் இதமாக பதிந்த முத்தத்தில் அவள் மெல்ல விழிகளை திறந்தாள். இப்போதும் அவள் சிற்பியின் அணைப்பில் தான் இருக்கிறாள். அவளை மெதுவாக படுக்கையில் சாய்த்தவன், அப்பா வர்ற நேரம் இது என்றான். சட்டென்று அவள் துள்ளி எழ அவள் கையை பிடித்து இழுத்து தன் மார்பில் போட்டவன் அவள் இதழில் இதமான ஒரு முத்தத்தை பதித்த பின் விடுவித்தான். போர்வையை போர்த்தியபடியே எழுந்து கொண்டவள் தன் உடைகள் ஒவ்வொன்றையாக எடுத்து அணிய ஆரம்பிக்க, அந்த ரூம்ல இருக்கிற உன்னுடைய ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து இங்க கபோர்ட்ல வை என்றான். இல்ல, அது சரியாகாது, உங்க அம்மா திட்டுவாங்க. அம்மா கிட்ட நான் சொல்லிக்கிறேன். ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து இங்க வை. சரி என்று அவள் தலையசைத்தாள். அப்புறம் எனக்கு குணமாயிடுச்சுன்ற இந்த விஷயம் உன்னையும் என்னையும் தவிர யாருக்கும் தெரிய வேண்டாம். வைத்தியர்கிட்டையும் சொல்ல வேண்டாம். எனக்கு தெரியாம வைத்தியர்கிட்ட சொன்ன அப்புறம் நடக்கிறதே வேற. புரியுதா? சரி என்று அவள் தலையசைத்தாள். ஆனால் அவன் ஏன் இப்படி நடிக்க வேண்டும்? அதுதான் அவளுக்கு புரியவில்லை. பகுதி 12 நிறைவடைந்தது. பகுதி 13 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.